ஜூன் மாதம் 3ஆம் தேதிக்கான ஜீவ ஊற்று வேத தியானம் சங்கீதம் 18 வசனம் 21. ஏனெனில் கர்த்தருடைய வழிகளை கைக்கொண்டு வந்தேன், நான் என் தேவனை விட்டு துன்மார்க்கமாய் விலகினதில்லை என்பதே. இன்றைய வசனத்திலே கர்த்தருடைய வழிகளும் துன்மார்க்கத்தின் பாதையையும் குறிப்பிடுகிறது. இவ்வுலக மனிதர்கள் இந்த இரு வழிகளில் ஒன்றையே தெரிந்து கொள்வார்கள். இந்த இரு வழிகளில் அதிகமானோர் பின்பற்றுகிற வழி எதுவாக இருக்கும் என்று பார்த்தால் துன்மார்க்க பாதையே. துன்மார்க்கம் என்பது அழிவுக்கு நேரானதல்லவா? அப்படி இருக்கையில் ஏன் உலக மனிதர்களில் அநேகர் துன்மார்க்க பாதையை தெரிந்து கொள்கிறார்கள் என்ற கேள்வி உண்டாகலாம். இதை குறித்து சற்று பார்க்கலாம். உலக மனிதர்களில் பெரும்பாலானோர் எளிதானதும் சுலபமானதையுமே விரும்புவார்கள். அது சரியானதோ தவறானதோ அதை குறித்து கவலைப்படாமல் கஷ்டப்படாமல் கிடைப்பதையே தெரிந்து கொள்வார்கள். அந்த வகையில் துன்மார்க்க பாதை உலகத்திற்கு எளிதானதாக இருக்கிறது. ஆகவே அதையே தெரிந்து கொள்கிறார்கள். இதையே மத்தேயு 7:13 கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் என்று வேதம் கூறுகிறது. கர்த்தருடைய வழிகளோ நீதியும் சத்தியமுமானது, இது நித்திய பேரின்பமாகிய பரலோகத்திற்கு நேரான பாதையாக இருக்கிறது. இந்த நீதியின் பாதையில் எல்லோரும் நுழைந்துவிட முடியாது. ஏனென்றால் மத்தேயு 7:14 ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று வேதம் கூறுகிறது. சரி, அப்படியானால் இவ்வளவு கடினமான கர்த்தருடைய வழிகளில் யாரால் தான் செல்ல முடியும் என்பீர்களானால் சங்கீதம் 94:15 நியாயம் நீதியினிடமாக திரும்பும், செம்மையான இருதயத்தார் யாவரும் அதை பின்பற்றுவார்கள் என்று வேதம் கூறுகிறது. திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாகிய மனித இருதயம் எவ்வாறு செம்மையானதாக மாறுகிறது என்ற கேள்வியும் உண்டாகலாம். கேடான இருதயத்தார் உணர்வடைந்து கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி தன் பாவங்களை அறிக்கையிட்டு கர்த்தரிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றவர்கள் பரிசுத்த ஆவியின் நிறைவை தன்னில் பெற்றுக் கொள்வார்கள். இதையே 2 கொரிந்தியர் 1:22 அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. ஆவியானவரே இருதயத்தை சுத்தமாக்கி செம்மைப்படுத்துவார். இந்த செம்மையான இருதயத்தாரால் மாத்திரமே தேவனுடைய வழிகளில் நிலைத்திருக்க இயலும். நாமும் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அவருடைய நீதியின் பாதையில் ஓடுவோம். ஆமேன். அல்லேலூயா.